திருப்பூரில் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றதைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், திருப்பூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிறிஸ்துராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிறிஸ் அசோக், மாநகராட்சி 4வது மண்டல தலைவர் இல பத்மநாபன், ஜல்லிக்கட்டு நலச் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்று தொடக்கத்தில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பின்பு ஜல்லிக்கட்டு போட்டியை பச்சை நிறக் கொடியசைத்து இந்த துவங்கி வைத்தார்கள். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை 8 மணி அளவில் தொடங்கி மாலை காலை 5:30 மணி அளவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் சுமார் 800 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது 10 சுற்றுகளாக நடைபெற்றதைத் தொடர்ந்து ஒரு சுற்றுக்கு 50 மாடு பிடி வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைய சுமார் அரை மணி நேரம் இருக்கும் பொழுது நேரம் பற்றாக்குறையால் டோக்கன் வழங்கப்பட்ட 200 காளைகளை வாடிவாசலில் அனுமதிக்காததால் காளைகளின் உரிமையாளருக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம், சலசலப்பு ஏற்பட்டது. இருப்பினும் கட்டுப்பாடோடு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சீறிப்பாயும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து பிடித்து பரிசு பொருட்களை பெறுவது, பாய்ந்து பிடிக்க வரும் வீரர்களை மாடுகள் சீறிப்பாய்ந்து செல்வது போன்ற நிகழ்வுகளை பொதுமக்கள் கண்டுகளித்தது குறிப்பிடத்தக்கதாகும். ரொம்ப பிடிக்காத அதே பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஆளுடா ஆளுடா விடாத ஆளுமை 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 மாடு விடுமா வாடா குண்டு குண்டு கருப்பன் மாடு குண்டு கருப்பன் கோயில் மாடு. மாட்டின் பேர் பத்ரா. ஏய் தாராவே 1.5 கிலோ வந்து துண்டா அடிச்சிருக்கா ஓடுறா ஓசில ஓட்டை போட்டு போற போது ஓடுறா ஆளுடா. ஏ அப்பா ஏ குண்டு தம்பி ஏ அஞ்சாவது தம்பி. திருவின் நிஜ பார்வை TNP நியூஸ் 24/7.